இன்றைக்கி நம்ம மோத்திச்சூர் லட்டு பூந்தி பொரிக்காமல் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக வந்து எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 3 டேஸ் வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் வச்சு சாப்பிடலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் சரியா 1.5 கப் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுட்டு ரெட் ஃபுட் கலர் எடிபிள் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதாவது ஒரு ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயில் டேரெக்டாக இந்த மாதிரி ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. சட்டுன்னு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு லேசாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை மாற்றி வச்சுருங்க. ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து 1 கப் வார வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு 5 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ஒரு கம்பு மாதிரி வந்து உடஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஒரு ட்ராப் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர். கடைசியாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த கடல மாவு பொடியும் இதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நட்ஸு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் வந்து முந்திரி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த லட்டு பொறுத்தவரை. இது பார்த்திங்கன்னா தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.